ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு டபுள் போனஸுங்க, ரெட்டை லாபம் அடிக்குது, சூப்பராக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறார் மார்ச் 13ஆம் தேதி. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கெடுபலன் குறையும், கண்டகச்சனியோட தாக்க வெகுவாக குறையும். மார்ச் 13லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் 40 நாளுக்கே அஸ்தமன நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் 11ஆம் தேதி. ஸோ 10ஆம் இடம் ஓரளவு நல்லா இருக்குது. சரியா, ராசிக்கு 4 7 கூடிய 10ஆம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்து நோய்க்கு வரப்போகிறாரு, லாபஸ்தானத்து நோய்க்கு வரப்போகிறாரு. கன்னிராசிக்கு ஒரு சிக்கல் தீருது. ஒரு குருசியல் நெக்கிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. 10ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. குருவுடைய இயல்பு நிலை தனம் பண பிரச்சனையும் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனையும் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தது தொழில் வியாபாரத்தில். இனிமேல் அது சரியாக போயிடும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிநாதனை அவர் பார்த்துட்ருக்கிறாரு. ராசிநாதனும் வக்கர நிலையில் தான் இருக்கிறார். புதனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுபடியில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்ச குரு ராசிநாதனை பார்க்குறது நல்ல விதமாக இருக்குது. ராசிநாதன் ரிலாக்ஸாக இருக்கிறாரு. சரியா, அதனால் நல்லா இருக்கிறீங்க, செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். சரியா, தனிப்பட்ட முறையில் சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் ராகுபடியில் இருக்கிறனால கொஞ்சம் உணர்ச்சி பலம்பாக இருப்பீங்க, கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருப்பீங்க. கொஞ்சம் என்ன எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்பீங்க. ஏன்னா ராகு புதன் செவ்வாய் வேறு இருக்கிறாங்க. செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கலாம். இருப்பினும் செவ்வாய் புதன் ராகு இணை ஒரு விஷயத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டுருப்பீங்க. சரியா, ஓடவா உட்காரவா அப்படின்னு இழுபறியிலேயே இருக்கும். சில காரியங்கள் சில பேருக்கு இழுபறியாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறி இருக்கும். ஏன்னா புதன் ஒரு விவேகத்தை குறிக்கிறவர், செவ்வாய் ஒரு வேகத்தை குறிக்கிறவர், ராகு தூண்டி விடுறவர். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா செய்யவா வேண்டாமா அப்படின்னு 1008 குளறுபடியில் இருப்பீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாயிரும். சரியா, பொறுத்தது பொறுங்க, ஒரு 10 நாள் பொறுங்க, சரியாக போயிடும். நல்லா இருக்குது. சரியா, ராசிக்கு 7ஆம் இடம் இப்போதைக்கு நல்லா இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12 கூடியவன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பங்குனி மாதம் முழுக்க சூரியன் அங்கே தான் இருப்பார். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இருப்பினும் லாபம் நல்லாயிருக்கும். சரியா, தொழில் வியாபாரம் ட்ரேடிங்கில் லாபம் இருக்கும், டபுள் போனஸ் கிடைக்கும், ரெட்டை லாபம் இருக்கும். அதை மையப்படுத்தலாம். ஏன்னா 7ஆம் இடம் தொழிலை குறிக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் கரகம் சூரியனும் சனியாக ஒன்று சேர்றாங்க. ஆனால் அஸ்தமன சனி பகவான் தான். அப்பா மகன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா, ஒரு இன்டகிரேஷன் குறையும், ஒற்றுமை குறையும். அப்பா மகன் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் அப்பா என்ன சொன்னாலும் சரி, இல்லைன்னா உங்கள் பிள்ளை என்ன சொன்னாலும் சரி, அனுசரித்து போங்க. 10ஆம் இடத்துல குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா மறைந்திருந்த உண்மைகள்லாம் வெளியே வரும். சரியா, எதனாச்சும் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த காரியமெல்லாம் வெளியே வரும். குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் மறைச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இல்லை தொழில் பண்ணுற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்கள் நாலேஜுக்கு வந்துடும், உங்களுடைய கண்பார்வைக்கு வந்துடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. குழப்பங்கள் நீங்கிரும். கன்ஃபியூஸாக இருந்தீங்க. ஏன்னா ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். ராசியை பார்த்துட்டு இருந்தார், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். குழப்பங்கள் நீங்கிறோம். தாய் தப்பன் விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். இவ்வளோ நாள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு முடியாமல் இருந்தது, இல்லைனா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் முடியாமல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது, இல்லைனா அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சன் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அம்மாவும் அப்பாவும் ஒத்துமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தாய் வழி உறவு, தாப்பன் வழி உறவு நல்லாயிருக்கும். அதுபோக அப்பா வழி உறவுனா என்ன பங்காளிகள், அம்மா வழி உறவுனா தாய் மாமன், சித்தி, பெரியம்மா, இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதில் இருந்த குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ள உள்ள குழப்பங்கள், உறவு முறையில் உள்ள குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் இருக்கும். சரியா, தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாமா அப்படின்னு புதிய வாய்ப்புகள்லாம் கதவை தட்டும். பண வரும் திருப்தியாக இருக்கும். சரியா நேர்களே, உறவு முறைகளில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, தாய் தப்பன உறவாக இருந்தாலும் சரி, மாமா மச்ச உறவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு உண்மையான நிலை தெரியும். இவங்க இதுக்காக தான் இருக்கிறாங்க, நமக்கு வேண்டியவர் யார் வேண்டாதவர் யாருன்னு எல்லாத்தையும் பிரித்து பார்ப்பீங்க. சரியா, அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வரும். நல்ல விதமாக இருக்கும். முடிவு தெளிவாக எடுப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் எந்த காரணத்துக்காக முடிவு எடுக்கணுங்கிறது இனிமேல் கிளியர் கட்டாக எடுப்பீங்க. அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், தனம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். நின்று போன வருமானம்லாம் வரும், அரியர்ஸ் பணம், மற்ற பணமெல்லாம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா நேர்களே, குடும்பத்தில் ஒரு ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்துக்காக நல்லா மெனக்கிடுவீங்க. குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, சனி பகவானை சுபத்துவப்படுத்தி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலுமே 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சுக்கிரன் குடும்பத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கும். அடுத்து வருகின்ற காலத்தில் மார்ச் 27க்கு பின்னாடி பெண்கள் குடும்பத்தில் சைன் பண்ணுவாங்க. சரியா, இல்லத்தரசியலுக்கு ஏற்றமான காலமாக வருகின்ற காலம் பார்க்கப்படுகிறது. ஸோ பெண்கள் நல்லா சைன் பண்ணுவாங்க, நல்ல விதமாக இருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, ஆண் பெண் இருபாலரும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்தை விட தாளணும். ஏன்னா 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கனால உடல்நல பிரச்சனையை கொடுப்பாரு. அதில் திடீர்னு எதிர்பார சில செலவுகளை கொடுப்பாரு. ராகு வேறு இருக்கிறாரு. ராகு பிடியில் செவ்வாய் இருக்கிறதுனால ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் மட்டும் உடல்நல கவனத்தை பார்த்துக்கோங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். சரியா, உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள், ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் இதெல்லாம் இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. போஜனம் நல்லபடியாக இருக்கணும். சரியா, உஷ்ணமான சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. நைட்டு நேரம் இந்த பர்கரு பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்காதீங்க. சரியா, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னிராசிக்கு தொழில் மற்றும் வேலை நல்லா இருக்கும். புதிய தொழிலை தொடங்கலாம். சரியா, தொழிலில் நல்ல லாபகரமான மாற்றங்கள் இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கிளர்க்கல் ஸ்டாஃபு, அக்கௌண்டன்ட் ஸ்டாஃபு, சிஏ முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி நிறைய சொல்கிறாங்க. இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் உள்ளது. சிஸ்டர் லீடர் உள்ளவங்களுக்குலாம் வேலை நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தாலும் வேலை நல்லாயிருக்கும். அது கல்வி, டீச்சர்ஸ் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குற வேலை, பின்னணி பாடகர் இப்படி நிறைய சொல்லலாம். புதன் அம்சம் உள்ள சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஈவன் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கூட நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசியில் இடமாற்றம் இருக்கும். சரியா, இடமாற்றம் அல்லது பதவியில் உயர்வு இருக்கும். தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லைனா பதவியில் உயர்வு கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போவீங்க. சரியா, ப்ரொமோஷன் ஆகும். ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்குவாங்க. சரியா, பண வரவு நல்லபடியாக இருக்கும். மறைமுகமான பண வரவும் வரும். சரியா, டைரெக்டாகவும் கிடைக்கும், இன்டைரக்டாகவும் கிடைக்கும். அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. பண வரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பமும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா, புரிதல் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அஸ்தமனம் அடைஞ்சதுனால இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான மாதமாக பார்க்கப்படுகிறது. பங்குனியில் வந்து நிறைய திருமணம் நடக்கும். வரன்கள் அமையும். நல்ல விதமாக டக்குன்னு காரியத்தை முடிங்க. சொந்த பந்தம் நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். சொந்த பந்தம் வந்து உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிருவீங்க. நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் நம்மளை வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாருன்னு புரிஞ்சு அடையாளம் கண்டுபிடிட்டு வச்சுக்கிருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரிதல் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, 7ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. பங்குனி மாதம் முழுக்க இருக்கிறாரு. சனி செவ்வாய் கூட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து இந்த கைகால் உளைச்சல் இருக்கும். மூட்டு வலி, கால் வலி, பாத வலியெல்லாம் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. சரியா நேர்களே, உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடையும் குறைச்சிக்கோங்க. சாப்பாட்லேயும் காரம், எண்ணெய், உரப்பு காரம் ரெண்டும் ஒன்று தான். எண்ணெய் காரம் இதெல்லாம் குறைச்சிக்கணும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் குறைச்சிக்கணும். அதுபோக கொஞ்சம் உளைச்சல் இருக்க தான் செய்யும். கைகால் உளைச்சல், மேல்வலி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சனி பகவான் வந்து 5, 6 கூடையவன். சரி, அதிர்ஷ்ட சனாபதி, ரணருண ரோக சனாபதி. அஸ்தமனம் அடைகிறதுனால உடம்பை போட்டு கொஞ்சம் வாட்டுவார். உஷ்ணம் வேறு ஏறுது. இப்போ அடுத்து வருகிற நாட்களில் வெப்பநிலை ஏறுது. 2 டிகிரி ஏறுங்கிறாங்க, 2 டிகிரி செல்சியஸ் ஏறுங்கிறாங்க. சரியா, அதனால் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குளிர்ச்சியாக சாப்பிடுங்க, சீதோசனமாக இருங்க. உடல்நலம் தான் ரொம்ப முக்கியம். உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான். மேனியை வந்து நல்லபடியாக பேணி காக்க வேண்டும். ஸோ மேனியை நல்லபடியாக பேணி காத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்கள்லாம் கவனமாக இருக்கணும். சரியா, தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. நான் நிப்பாட்டுன்னு சொல்ல மாட்டேன், குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்தில். அதுபோல் 7ஆம் இடத்துல வேறு சூரியன் உட்காந்துருப்பார். பங்குனி மாதம் முழுக்க 12 கூடியவன். விரயத்தை கொடுப்பாரு, தேவையில்லாத செலவை கொடுப்பாரு. குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகம், அரசியல்வாதிகள்லாம் எது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எலெக்ஷன் டைம் வரப்போது டியூட்டிலாம் ஆரம்பிப்பாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா டியூட்டி, அந்த டியூட்டிலாம் ஆரம்பிக்கும். அந்நேரம் உடலை கெடுத்துக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க. சரியா, உடலில் ரொம்ப மேனி காணுங்க. அரசியல்வாதிகள், அரசாங்க வேலை பார்க்குறவங்கலாம் அடுத்து வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா, உடல் நலத்தை நல்லா பேணி காக்க வேண்டும். ஏன்னா சூரியன் 7, 8க்கு போனாலும் பிரச்சனை பண்ணுவார். 8ஆம் இடத்துல உச்சம் பண்ணாலுமே அவர் சில 12 கூடியவன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அலைக்கழிப்பு இருக்கும், உடல் பிரச்சனை இருக்கும். ஒரே நேரத்தில் ஓடவா, ஆடவா, பாடவான்னு 3 வேலையை கொடுத்துருவார். ஓடவும் முடியாது, ஆடவும் முடியாது, பாடவும் முடியாது. சரியா, அதனால் உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். ராசிநாதன் வேறு வக்கரகதியில் இருக்கிறார். அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு போகணும். எப்போ போவார்? ஏப்ரல் 9ஆம் தேதி தான் போவார். அவங்க போய் நீசபங்க அடைவார். பரிவர்த்தனை முதலாயிட்டார்னா பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இடியாப்பு சிக்கல் தான் இருக்கும். என்ன தான் ரெட்டிப்பு லாபம், டபுள் போனஸ் இருந்தாலுமே சில விஷயத்தில் சிக்கல் இருக்கும். கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். வக்கர நிவர்த்தி அறிஞ்சிட்டாலும் ஆள் கண்ணியமாக இருப்பீங்க, சாந்தமாக இருப்பீங்க. தத்துவவாதம் பேசுகிறவங்க நல்லாயிருக்கும். பெரிய படித்து முடித்து பிஎஸ்சி முடித்து இந்த இதில் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் கையில் நல்லாயிருக்கும். இசை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். மியூசிக், கலை, இசை, நாடகம் நல்லாயிருக்கும். வாகன வசதி இருக்கும். வண்டி, வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக பறக்கப்படுகிறது. பெரிய வீடு, வண்டி கட்டுறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். சரியா, எதோ வீடு கட்டுறதா இருந்தால் அந்த காலகட்டத்தை செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
வேலையாட்கள் நல்லபடியாக அமைவாங்க. நீங்கள் ஒரு தொழில் கூட வச்சுருக்கிறீங்க, தொழிலாளர் வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா வேலைக்காரங்க விசுவாசமாக நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த துறையிலும் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே அதில் லக்கு இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். அதுபோல் தினமும் நான் இது போடுறேன், யார் கோடீஸ்வர யோகம் இருக்கும், லக்கி நம்பர்லாம் சொல்கிறோம். கன்னிராசிக்கும் சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், உத்திரம், அஸ்தம், சித்திரை. தினமும் அதை சொல்கிறேன், அதையும் பாருங்கள். 4 மணிக்கு அந்த வீடியோ போஸ்ட் ஆகும். 4 மணிக்கு தினமும் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான். அதிர்ஷ்ட தேவதை என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அன்றைக்கி எந்த திசை உங்களுக்கு லக்காக இருக்கும், எந்த கலர் ட்ரெஸ் போடணும், அன்றைக்கி பலன் என்ன, நட்சத்திர பலன், ராசிக்கு பலன், இதெல்லாம் தினமும் சொல்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லாயிருக்கும். படித்தவர்களுக்கெல்லாம் பட்டம் கிடைக்கும், விசேஷ பட்டம் கிடைக்கும், சமூகத்தில் ஆதரவு இருக்கும், சோசியல் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், சில பேருக்கு ராயல்ட்டி கிடைக்கும், சரியாக வெகுஜன தொடர்பு இருக்கும், நல்லாயிருக்கும். நல்ல வரன் பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்ட அழகிய மனைவி கிடைக்கும், மனைவி வகையில் அதிர்ஷ்டம் இருக்கும், மனைவி சொத்துக்கள்லாம் கிடைக்கும், மனைவி வகையில் நிறைய ஏர்னிங் கிடைக்கும். சரியா, ஆண்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், உள்ளூர் திருவிழா, கொடை, அது மாதிரி காரியத்தெல்லாம் ஈடுபட்டுக்கிறவங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவான் ஓரளவு அஸ்தமனமான ஒரு பார்க்குற இடங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, 9ஆம் இடம் கொஞ்சம் சுபத்துவம் மாறதுனால பேர் போல் அந்தஸ்து நல்லாயிருக்கும், வெகுஜன தொடுப்பு நல்லாயிருக்கும், இறைப்பணிகளும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுகமாக இருப்பீங்க ஆள். சரியா, குடும்பத்தில் நல்லா இணக்கமாக நல்ல விதமாக இருப்பீங்க. அவசர போக்கெல்லாம் இருக்காது. சரியா, கொஞ்சம் ஓரளவு நிதானமாக இருப்பீங்க. எதுவுமே சகிப்புத்தன்மை இருக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்தவங்க, மந்த நிலையாக இருந்தவங்களெல்லாம் டியூன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். சரியா, முடங்கி கிடந்த காரியமெல்லாம் முடக்கி விடப்படும். எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி ரன்னிங்கில் இருக்கும், நல்ல விதமாக இருக்குது. சரியா, சில பேர் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு ஏங்கி போய் தவங்கி போய் இதாக இருப்பாங்க. சரியா, விசனமாக இருந்திருக்கவங்களுக்குலாம் இனிமேல் நல்ல ஒரு விசாலமான மனம் இருக்கும், நல்ல விஷயமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண பற்றுதல் நல்லாயிருக்கும், திருமண காரியங்கள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கும். சரியா, பெண்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், பெண்களால் ஏமாற்றப்பட்ட ஆண்கள், சரியா, சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், பெண்களால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு சகிச்சுட்டு போயிருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் சாட் அவுட் ஆயிரும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, தாம்பத்தியம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். சரியா, நல்லா இருக்கும். மனைவியும் நல்லா இருப்பாங்க. இவ்வளோ நாள் மனைவிக்கு சில பேருக்கு முடியாமல் போயிருக்கும், மனைவிக்கு ஆஸ்பத்திரியும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இனிமேல் சரியாகி நல்ல விதமாக இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்டு பங்குதாரர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஸோ அசோசியேஷன், டீம் லீடர் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும் நேர்களே. அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கங்கிட்டு சனி பகவான் அஸ்தமன நிலையிலேருந்து உதயமாவார். அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். நான் ஏப்ரல் 23க்கு இன்னும் நாள் இருக்குது, இன்னும் ஒரு 40 நாள் கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும், ஒரே நாளில் ஒப்பிக்க முடியாது. அதுபோல் உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும், ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா, சனி திசை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், கவனமாக இருங்க. சனி திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஒரு 40 நாளைக்கு கவனமாக இருங்க. சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, காக்காவுக்கு தண்ணி வைங்க, கருப்பு கலர் நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க, எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க, பச்சரிசி மாவு, தூள் சக்கரை போடுங்க, வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் இந்த தசாபதிக்கு வீடியோ போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை, அப்புறம் கொஞ்சம் வயசில் செவ்வாய் திசை நடக்கும். இந்த 4 திசைக்குமே போடுறேன். புதன் திசையெல்லாம் வயசாயிரும். சரியா, புதன் திசைக்கும் போடுறேன் நான். அப்படி சித்திரை நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கெல்லாம் புதன் திசை வயசான காலத்தில் நடக்கும், அவங்களுக்கும் போடுறேன் நான். சரியா, ஆனால் மெயின் 3 தான் உங்களுக்கு, ராகு திசை, குரு திசை, இது 2 தான் கன்னி ராசிக்கு மத்தியம வயசில் ஓடும். சரியா, இது இந்த 16, ஒரு 18, 34 வயசில் கன்னி ராசிக்கு தெரிஞ்சு போயிடும். இதுதான் தசாபுத்தி பலனை போட்டாலே தெரிஞ்சு போயிடும். தசாபுத்தி பலன்கள் லக்கண ரீதியாக எப்படி இருக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100க்கு ஒரு 60% தெரிஞ்சு போயிடும், நிலவரம் என்னென்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் தசாபதிக்கும் போடுறேன். இருப்பினும் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு வர ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா, ஜூன் மேலுக்க குரு திசை ஒரு 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா, ஏன்னா குரு அடுத்த குடு பயிற்சி கன்னி ராசிக்கு சிறப்பாக இருக்கும். சரியா, உச்ச குரு 11ஆம் இடத்துல இருந்துட்டு நல்ல அமைப்பாக பார்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா இருப்பீங்க. 3, 5, 7 பார்க்குறதுனால உத்வேகமாக நல்லா இருப்பீங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவு அதிர்ஷ்டம் இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரியா, இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும். சரியா நேர்களே. ஸோ கன்னிராசி நேர்கள் கலங்காதீர்கள், கண்ணீர் விட வேண்டாம். கண்ணீர் விட்ட காலமெல்லாம் கரையேறிடுச்சு, இனிமேல் சரியாக போயிடும். சரியா, ரெட்டிப்பு லாபம் வரும், ரெட்டை லாபம், டபுள் போனஸ். நல்லபடியாக இருங்க. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் டேட்டா பர்த் டீட்டெயிலாக கேட்காதீங்க, உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சரியா, நட்சத்திரம் கூட தேவையில்லை, உங்கள் லக்கணத்தை இருந்தால் சொல்லுங்கள். லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். லக்கணமும் அந்த தசா புத்தியும் தான் முக்கியம்.
லக்கணம் தசா புத்தி சொல்லிட்டாலே பரிகார வழிபாடு சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் ராசி கன்னி ராசி தான், நட்சத்திரம் சொன்னால் பரவாயில்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், நான் அஸ்த நட்சத்திரம் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ குரு திசை நடக்குது, எனக்கு என்ன பிரச்சனை சார் அப்படின்னா சொல்லுவேன் நான். சரியா? பொதுவாக மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது. மிதுன லக்கணத்துக்கு ஒரு மாரக பாதகாதிபதியாக வருவார். மாரக ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா துவச்சி எடுப்பார் குரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பண பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆள் சோர்ந்து போயிடுவான், அசந்து போயிடுவாங்க. சரியா? 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மணி பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் பங்கு சந்தை பிரச்சனை. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஊரை விட்டு துரத்தி விட்டுருவார். சரியா? உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு ஜாதக அமைப்பு கன்னிராசி மிதுன லக்கணம் அஸ்த நட்சத்திரம் குரு 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா வாட்டி வதப்பார். குரு தசை நல்லா இருக்காது. 16 வருஷத்துக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். இவ்வளோ தான் ஜோதிடம், ஒன்றும் கிடையாது ஜோதிடம். சரியா? ஜோதிடத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம், பலன் சொல்லலாம். பட் அதுக்கு இறைவனோட அருள் இருக்கணும். நம்மளும் அதில் நல்லா நாலேஜாக இருக்கணும். சரியா? ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இருந்தோம்னா அது ஈஸியாக இருக்கும். ஓகே நேர்களே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா புத்தி நடக்கும். அந்த தசாநாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி நல்லா இருந்தாலுமே குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ராசி லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு வருஷத்துக்கு மாறி இருந்தாருன்னா நல்லா இருக்காது. சரியா? அது ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதே கிரக நிலைகள் கோச்சாரத்துக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு மாணவன் நல்லா படித்தாதான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும், பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க முடியும். சும்மா பரீட்சைக்கு முதல் நாள் சினிமா படத்துக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தானா அவ்வளோதான், பேப்பர் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், எழுத முடியாது. படித்தவன் தான் பாஸ் பண்ணுவான், மார்க் எடுப்பான். ஸோ அது மாதிரி சட்டியில் இருந்தால் தான் அப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். எவ்வளோ சொன்னாலும் சரி அதான் உண்மை. சரியா? அதுதான் விதி. விதி வலியது. விதிங்கிறது உங்கள் ஜனன ஜாதகம், ராசி கட்டம். அடுத்து மதிங்கிறது கோல்சாரம். இப்போ ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இது மதியால் விதியை கொஞ்சம் நம்ம மாற்றி அமைக்கலாம். சரியா? ஓரளவு கொண்டு போகலாம், புத்திசாலித்தனமாக பிழைக்கலாம். அதுக்கு தான் ராசி. சரியா? நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சிக்கலை திருப்பதுக்கு தான் ராசி. ஆனால் வாழ்க்கையை வகுத்து போட்டது விதி. அது ஜனன ஜாதகம். அடுத்து கதி தசா புத்தி. இப்படி தான் போகும், வேறு வழி இல்லைப்பா. சொல்லிடுவார் ஜோசியர், ராகதிசை முடியணுப்பா உனக்கு, அப்போ தான்ப்பா நல்லா இருக்குன்றாங்க ஒரே வாரத்தில். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. என்ன தான் எண்ணெயை தேடிவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அதுபோல் தான் சில பேருக்கு சில தசா புத்தி நல்லா இருக்காது. கன்னிராசி கடக லக்கணம் ராகு திசை சுத்தமாக நல்லா இருக்காது. ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு வச்சாலே முடிஞ்சு போச்சு. லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சுகம் கட்டு போயிடும், குடும்பத்தில் இருக்க முடியாது, பணப்பிரச்சனையாக இருக்கும், ஒரே சல்லு பொருளும் விழுந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இப்போ 2 உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் ஜாதகம். குருவுக்கு ஒன்று சொன்னேன், இப்போ ராகுக்கு சொல்லியிருக்கிறேன். கடக லக்கணம் கன்னிராசி நல்ல அமைப்பு தான். ஆனால் ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துட்டார். ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், முடிஞ்சு போச்சு. தாயை கெடுத்துருவார். தாய்க்கு மகனுக்கும் பிரச்சனை ஆயிரும், குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியாது. ராகதிசை நடக்கும்போது ஏகப்பட்ட இடியாப்பிச்சுக்கள் இருக்கும். சரியா? அவ்வளோதான், பிரச்சனை வந்துடும். அவ்வளோதான். சரியா? இப்படி நிறைய உதாரணம் ஜாதகம் சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இங்கே நிறைய பேர் கேட்கறதுக்கு ஆர்வமும் இருக்காது, சில பேருக்கு பொறுமையும் இருக்காது. எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு கோச்சாரத்தில் ஓரளவு மாற்றம் இருக்குது, பாருங்கள். அடுத்து 7ஆம் இடம் கொஞ்சம் வழுக்குது. சரியா? சனி பகவான் அஸ்தமனம் ஆனாலுமே சூரியன் செவ்வாய் போகிறாங்க. கொஞ்சம் உறவுல கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த வரையின நாட்களில் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அந்நேரம் நான் வழிபாடை சொல்லுவேன். இப்போதைக்கு சிவன் வழிபாடை வச்சுக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காலபைரவரையும் கும்பிடுங்க. சரியா? ஏன்னா சனி பகவான், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் இப்போ 7ஆம் இடத்துல சேர்றாங்க. சுக்கிரன் இருக்கிறாரு மார்ச் 27 வரைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட்டு கொஞ்சம் ஒரு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். மார்ச் 27க்கு மேலே கொஞ்சம் குருசியல் ஆகும் 7ஆம் இடம். சூரியன், செவ்வாய், சனி பகவான் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. செவ்வாய் ஏப்ரல் மாதம் தான் வருவார், ஏப்ரல் 1 தான் வருவார். இருந்தாலும் அந்த தாக்கம் ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் சிவன் வழிபாடு அதிகப்படுத்துங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிரப்பிக்கிறேன். நிறைய பேசுவேன், போதும். ஒரு 20 நிமிஷம் பேசினா போதும். ரொம்ப பேசுகிறோம்னா நம்மளால் இருந்தாலும் நிறைய பேசுகிறானே அப்படியே போயிடுவாங்க. அதனால் நானும் திட்டம் அறிஞ்சு ஒரு யதார்த்தமாக பேசுகிறேன். எது தகவல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இது மாதிரி சப்ஜெக்டில் வீடியோ போடுங்க சார், எங்களுக்கு இது தகவலாம் தெரியணும்னா கேளுங்க, அதுக்கு நான் போடுறேன். எனக்கு மெஜாரிட்டி முக்கியம். யார் நிறைய எதை கேட்குறாங்களோ அது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி வீடியோ போடுவேன். தொடர்ந்து பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். ராசிநாதன் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. புதன் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. வக்கரத்துலேருந்து வெளியே வரணும். சரியா? வெளியே வந்துட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். அவர் 8ஆம் தேதி தான் வக்கரத்துலேருந்து வெளியே வராரு. சரியா? சரி, புதன் வக்கரகதியிலேருந்து வெளியே வரட்டும். சரியா? அவர் வெளியே வந்த பின்னாடி பார்ப்போம்.
9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல, அது ஏப்ரல் 9ஆம் தான் போவார். சரி நேயர்களே, அதுக்கு மேலே ஒரு மாற்றம் வரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.